நல்லா இருக்காங்க. வீட்டுல அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அம்மா நல்லா இருக்காங்களே? நல்லா இருக்காங்க. உண்டாட்டிகள் இருப்பாளுங்க. இருப்பாளுங்க எங்க அப்புறம் கேக்குறீங்க பொண்டாட்டிகள்லாம் நல்லா இருக்காங்களான்னு? அதான் இருப்பாளுங்க. உண்டாட்டிகள்லாம் இன்னும் 9 பொண்டாட்டி வச்சிருக்கியா? எங்க அப்போ ஒருமை பன்மைன்னு இருக்கு. தமிழ் சுத்தா பேசுறீங்க. ஆமா. ஒருமைன்னா என்ன? பொண்டாட்டினா ஒருமை. ஆமா. பன்மைனா பொண்டாட்டிகள்னா பன்மை. ஆமா. ஒண்ணுன்னா ஒருமை, ரெண்டுன்னா பன்மை. ஆமா. பொண்டாட்டினா ஒருமை, பொண்டாட்டியின் பன்மை. அதான் உண்மை. பொண்டாட்டினா எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்கீங்க? இங்க கேட்டதுக்கு பதில் சொன்னேன். கேட்டதுக்கு பூரா பதில் சொல்ல முடியுமாயா? ஒண்ணு வேணா, நம்ம குருவித்துறைக்கு வர்றீங்க. ஆமா. கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு. நீங்க உங்க மனைவி உங்க புள்ள 3 பேரும் வர்றீங்க. ஆமா. எப்பா கார்த்திக் ராஜா இந்த புள்ள நம்ம புள்ள எப்பான்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவீங்க? அது சரி, வயசான ஆளு கேட்டா ஆமா. வயசான ஆளு அதெல்லாம் இல்ல. நம்மோட பிள்ளைய எப்படியா சொல்லுவேன்? ஏன் பிள்ளையா அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே சொல்லுவாங்க. பொதுவாக சொல்லுவாங்க. நம்ம புள்ள சொல்லுவோம்ல. ஆமா. நம்ம புள்ள எப்படி நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு உனக்கு சேர்ந்தா பிறந்துச்சு. அது எப்படி? அப்ப யாருக்கு பிறந்துச்சு புள்ள? புள்ள நமக்கு தான். நமக்கு என்ன 2 பேருக்குமா? எனக்கு தான். உனக்கா புள்ள பிறந்துச்சு? என் பொண்டாட்டிக்கு. என்கிட்ட பேசுறப்ப சரியா பேசணும். சரி. புள்ள பெத்தது நீயா பொண்டாட்டியா? பொண்டாட்டி. அப்ப நீ பெக்கல? 2 இருந்தேன். எப்படி? பெத்தது யாரியா? என் பொண்டாட்டிங்க. நீ பெக்கல? இல்ல. உனக்கு எப்படி அப்பா, நீ எப்படி அப்பா அவருக்கு? அவ இதான் இருந்துச்சுல. எது? காங்கிரீட் மிஷின். காங்கிரீட் மிஷின். காங்கிரீட் மிஷின் போட்டா கட்டணம் உயரும். இது வயிறு உயரம் தான். வேற என்ன? அப்ப காங்கிரீட் போட்டா வயிறு உயருமா? அட கல்யாணம் பண்ணோம்னா 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் நாங்க பண்ண பொண்டாட்டியும் புடிச்சேன்னு அப்படி சொல்லியா? நீ இன்னும் மனைவியும் கல்யாணம் பண்றீங்க. ஆமா. அதனால உறவு என்ன? அவங்க மனைவி, நான் அவங்களுக்கு தொட்டு. ஏன் அவங்க உனக்கு பொண்டாட்டி ஆனாங்க? நான் தொட்டு தாலி கட்டிருக்கேன். தாலி கட்டறதுனால உறவு மனைவி. ஆமா. நீங்க புருஷன். ஆமா. ஏன் நீங்க புருஷன்? அவங்களுக்கு தாலி கட்டினே அவங்க என்ன பொண்டாட்டி இல்ல. அதுல எந்த மாற்றம் இல்லையில. அதனால போய் தாலியை கட்டினியோ, அதனால கணவன் மனைவிங்கிற உறவு வந்துச்சு உங்களுக்கு. ஆமா. தான விஷயம்? அதான் உண்மை. வேறவன் வாங்க ஐயா, இங்கிட்டு உங்களை தான் பார்த்து அன்னைக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டிய. களவாண்டா இருக்க தப்பிச்சு வர்றதுக்கு களவாடணும். மனசை உள்ளத்தை கொள்ளை கொள்ள வேண்டும். என்ன கேள்வி? கொள்ளை என்ன? கொள்ளை கொள்வது. கொள்ளைண்டா அள்ளிட்டு போறது யாருக்கும் தெரியாம. உள்ளம் என்ன ஓடுங்கண்ணே? வாங்க, இவன் சொல்ற சரிதானா? இவன் பொண்டாட்டியை போய் தாலி கட்டினானா, அதனால உறவு மனைவியா அவனுக்கு, அந்த பெண்மணிக்கு இவன் புருஷனா? அது உண்மைதானா? பொண்டாட்டிக்கு தாலி கட்டாம பக்கத்து வீட்டுல கட்டுவாங்க. பொண்டாட்டிக்கு தாலி என்னன்னு சொல்லாத, பொம்பளை தாலி என்ன. இவன் தாண்டா மனுஷன். இப்பதான்டா மனைவிய போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணத்தா. பொண்ணை கல்யாணம் தாலியை கட்டினால அப்புறம் தான் பொண்டாட்டி. நீங்களே கட்டுறீங்கன்னு வச்சுக்கோமே. நாங்க எல்லாரும் கட்டுறோம். நீங்க போய் ஒரு பெண்ணை வந்து தாலி கட்டுறீங்க, அதனால உறவு என்ன உங்களுக்கு? பொண்டாட்டி. அவங்களுக்கு நீங்க புருஷன். இதுல எந்த மாற்றம் இருக்கா? இதுல நம்ம புருஷனுக்கு பொண்டாட்டி, பொண்டாட்டிக்கு புருஷன். இப்ப புள்ள பிறக்குது, யாருக்கு? பொண்டாட்டி தான் பிறக்கும். பிறக்கும்ல. யாருக்கு புள்ள? எங்க வீட்டு புள்ளதான். உங்க வீட்டுனா பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு பிறக்கிற உள்ளதான். இப்ப 2 பேரும் சேர்ந்து பிறந்துச்சா? பொண்டாட்டிக்கு தான். பெத்ததும் மனைவி தானே? ஆமா. நீ பத்தியா? நான் வரல. அப்புறம் எப்படி உனக்கு புள்ள, நீ எப்படி அவனுக்கு அப்பா? சொன்னா கேட்டியா? நான் பேசுறேன்னு சொன்னேன். நீதான் வந்து மாட்டிக்கிட்டே. நான் கேட்ட சரிதானே? சொல்லியா? கேட்டது சரிதானா? நான் சொல்லிட்டேங்க, அப்ப சொல்லிட்டாரு. என்னது? பெத்தது புள்ள வந்து நீ பெக்கல. இப்ப அந்த கோவில் இருக்கு, கோவிலுக்கு வரி போடுறாங்க. ஏற்கனவே அதே நம்ம வீட்டுல குடும்பத்துல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. கோவிலை கட்டியதும் இந்த மக்கள், வரி போடுறது அவங்க. அதனால கோவில் யாச்சு? கோவில் வந்து நம்ம தானே. அவங்கோட்டு இதான் விஷயம். பொண்டாட்டியே தாலி கட்டினேன், உனக்கு மனைவி, நான் மறுக்கல. ஆனா பிள்ளை பிறந்துச்சுல்ல, யாருக்கு பிறந்துச்சு? அவளுக்கு தான் பிறந்துச்சு. அப்ப நீ பெக்கல. இது என்னையா கொடுமையா இருக்கு? இப்ப போஸ்ட் மரம் அங்க இருக்கு, சரி, இங்க லைட் இருக்கு. ஆமா. வயர் இழுக்கிறதுனால இங்க லைட் எரியுது. ஓஹோ, அந்த வயர் இழுக்கிறதுனால அந்த அந்த ஒளி தெரியுது. கரண்ட் வந்தா அப்ப இல்லைன்னா தெரியாது. தெரியாதுல்ல. அது நியாயமான, இப்பதான் உண்மையை சொல்றீங்க. அப்ப என்ன ஆகுது? அங்க வந்து மரம் இருக்கு, இந்த ஒயரங்கிற ஆங்கிலத்துல இந்த ஒயரை சுருங்கினதான் ஒளி வரும் தானே? இதை சுருங்கினால என்னாச்சுங்க? ஒளி பயிற்சி வந்துச்சுல. உனக்கு எப்படி புள்ள பிறந்துச்சு? நாங்களும் சொருகினால
அவங்க சொருகுனது இதை அவங்க வயரை சொல்லுவாங்க, நாங்க எதை சொருகுனீங்க? நாங்க கயற சொல்லுவோம். கையில சொருகுனா குழந்தை உண்டாகுமா? ஏய் விடுறா, நான் சொல்லிடுறேன். இது எதுக்கு நாங்க சொருகணும் தானே சொல்லணும். எப்படி குழந்தை பிறந்துச்சுன்னு யாருப்பா அது? ஏப்பா சொல்லுங்கப்பா. ஆமா, நான் சொருகுனதை சொல்லிட்டு நான் விளக்கமா தண்ணி வைத்து போவேன். நீ பாவமான பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே கையை தட்டி அப்படியே சிரிக்க. ஏய் இல்லையா, குழந்தை பிறச்சா இல்லையா? ஐயா, யாருக்கு பிறந்துச்சு? நான் பச்சையா அப்படியே சொல்லி போடுவேன். பச்சையா சொல்ல வேண்டாம், சிவப்பா வெள்ளையா சொல்லு, மஞ்சளா சொல்லு. சரி, அந்த இல்லையா, குழந்தை பெத்த நீ தானே. பேசுங்க, உங்களுக்கு டீ பலரை வாங்கிட்டு வரேன். ஏய் வாங்கடா, போங்கடா போங்கடா. டேய் யாரு போங்கடானே? நீங்க பேசுங்கண்ணே. ஏவா இன்னொரு வழிக்கு ஒரு பண்ணானு. நல்லா பேசுங்க. சரி, வந்து அந்த பொண்ணை போய் தாலி கட்டினீங்க. ஆமா. தாலி எங்க தொங்குது? கழுத்துல. கட்டியது யாரு? அங்கதே. தாலி கட்டினீங்க, அதனால கல்யாணம் மனைவி. ஆமா. உனக்கு எப்படி புள்ள உற்பத்தி ஆனிச்சு அந்த பிள்ளைக்கு? ஐயா கல்யாணம் பண்ணா. சரி, அப்புறம் கல்யாணம் பண்ணி இது பண்ணாங்க. எது பண்ணீங்க? அட ரூமுக்குள்ள விட்டு வாங்கல. ஓஹோ, நல்ல நேரம் ரூமுக்குள்ள விட்டாச்சுன்னா குழந்தை வந்துடும். இப்ப இதுவும் ஒரு ரூம் மாறுதேன். ஆமா. 3 பொம்பளை பிள்ளை இருக்குது. கல்யாணம் பண்ணும் டொங்காசு போட்டோம், அது வந்து பிள்ளை பிறந்துச்சா? யோயா இப்பதான் பாட்டிருக்கேன். என்ன போட்டீங்க? டொங்காசு. இப்ப கார்வா காசு பார்த்திருக்கேன், 1 ரூபா காசு பார்த்திருக்கேன், 2 ரூபா காசு பார்த்திருக்கேன், 5 ரூபா காசு பார்த்திருக்கேன், 10 ரூபா காசு பார்த்திருக்கேன். அந்த டொங்காசுன்னு ஒரு காசு, என்ன காசு அது? டொங்காசுண்டா என்னன்னு தெரியாதா? இப்ப அங்க பெருமாளுக்கு உண்டியல் வச்சிருக்காங்க. சரி, காசு போடையில நாங்க இங்க இருந்து சாமி விட போறோம். 5 ரூபா காசு சரி போட்டா அங்க தொங்குன்னு இருக்குமா? ஓஹோ. அதுக்கு பதில் டொங்காசு. இங்க வாங்க. இப்ப டொங்குன்னு அங்க போய் விழுகுது. தலைவன்டா. டொங்குன்னு விழுகுதா? டொங்காசானே அங்க தலைவன்டா. அங்க குழந்தை வருமா? குழந்தை வருமா? இங்க வராது. என்ன வரும்? தொங்குன்னு சத்தம் வரும். அப்ப நீ எப்படா குழந்தை வந்துச்சு? இருந்தாலும் விட மாட்டாரா? இதை விட மாட்டாரா? ஒண்ணு உனக்கு வைத்த குத்துன்னு படுத்துக்கிறான். நீ தேவை. ஏய், தாலி கட்டியாச்சு. அப்படியா? தாலி கட்டிங்கல்ல, தாலி கட்டுறாளுக்கு வாங்குறாளுக்கு என்ன நடக்கும்? முதல் இரவு யார் யாருக்கு? தாலி கட்டினவளுக்கும் தாலி வாங்கினவளுக்கும். இப்ப நீ இருக்க 2 பேர். இந்த புள்ள இவர் வந்து பொம்பளை புள்ள, நீ ஆம்பளை பையன். போய் கழுத்துல தாலியை கட்டுற. சரி. நீ மட்டுமா கட்டின? 3 முடிச்சு போடுவாங்க. ஆமா. முடிச்சு யார் போட்டா? ஒண்ணு நான் போட்டேன். 2 முடிச்சு ஒண்ணு என் தங்கச்சி. வாங்கினது என் பொண்டாட்டி. முடிச்சு நீ போட்ட. வாங்கினது யாரு? என் பொண்டாட்டி. 2 முடிச்சு போட்டது யாரு? என் தங்கச்சி. அதை வாங்கியது என் பொண்டாட்டி. 3 முடிச்சு போட்டது யாரு? எங்க அக்கா. அதை வாங்கியது என் பொண்டாட்டி. யார் யாருக்கு முதல் இரவு? தாலி கட்டணும். அவா தாலி கட்டினவங்களுக்கு என் பொண்டாட்டி, எங்க அக்காவுக்கு, மைச்சட்டுக்காரங்க, கேமராக்காரங்க. இது தாலி கட்டா இது என்ன? சங்கட்டமா இருக்காது. முட்டை கொஞ்சம் புரியலா? இல்ல, அத்தனை பேர் கேமராக்காரங்கெல்லாம் 7-8 பேர் வர சொல்லியிருந்தான். ஏச்சியா? அதான் சாமி. அவ புள்ள வந்து நீ பெக்கல. நாங்க பெறல சாமி. அப்புறம் நீ எப்படி அப்ப என்ன பிள்ளைக்கு? நான் அப்பயே சொல்லிட்டேன் இல்ல, என்ன நாங்க லயன் கொடுத்ததுனால அங்க ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும். என்ன ஊராம்புள்ளைய? ஊராம்புள்ளைய ஊட்டுனா படிச்சிருக்கியா? ஊராம்புள்ளைய என்ன உங்களுக்கு தெரியும் முதல்ல? ஊராம்புள்ளைய பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு ஊட்டணும். அங்க எங்க? பஸ் ஸ்டாண்ட்ல. முட்டா பையில அது அப்படி இல்லடா. தெரியும் சாமி. என்ன என்ன தெரியும்? ஊராம்புள்ளைங்க யாரியா? யார் ஊராம்புள்ள? யாரு ஊராம்புள்ளைன்னா ஊர்ல தெரியவில்ல. ஆனா அறிவு கட்டணும் அது இல்ல. நீங்க நிக்கல, நிக்கீங்க அங்க பொம்பளை பிள்ளைய. அதுக்குதான் நாங்க வாங்கி கொடுப்போம். அது பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தா உன் பிள்ளை எப்படா வளருறேன்? அது பொருள் அப்படி இல்ல. இப்ப நீ இருக்க ஒரு பெண்ணை தாலி கட்டுறீங்க, அந்த பெண்ணை ஆட்டு புள்ள அவங்க ஊர்ல உள்ள பொம்பளை பிள்ளை. தாலி கட்டியாச்சா? உனக்கு என்ன உறவு? மனைவி. மனைவி தானே. அப்ப உன் மனைவிக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். ஆமா, புத்திர பாக்கியம் உண்டாகும். அந்த வயித்துல வளர்ற பிள்ளை யாரு பிள்ளை? புத்திர வாக்கியம் எப்படி உண்டாகும்? குத்திர வாக்கியம் புத்திரம். இங்க வாடா. புத்திர பாக்கியம் உனக்கு ஏத்தாண்டாவே. புத்திர பாக்கியம். அப்ப குழந்தை வயித்துல கரு உருவாகுது. உருவான உடனே அந்த பிள்ளை யாத்து புள்ள? அந்த நம்ம புள்ளதே. யாத்து புள்ள? ஏம்டு புள்ள. ஓம் புள்ள. அப்ப அந்த பெண்மணி அது ஊராம்டு புள்ள. அப்ப யார ஊட்டி வளர்க்கணும் நீ? ஓ, ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா ஓம் புள்ள தானா வளரும். இப்ப பேசுறீங்களே, உங்களுக்கு என்ன தெரியும்? 4 வேதம். 4 வேதம். 6 தர்மம் தாங்க. தர்மம். சாஸ்திரம். ஆமா. புராணங்கள் 18. இதிகாசம் 2 சொல்லு. 32 தர்மம். ஆமா. 64 கலைஞானம். 96 தத்துவம். 108 ஆம்புலன்ஸ்.
அறிவிட்டவனே. ஊத்தி விட்டு ஆம்புலன்ஸ் இல்லடா, பணம் தூக்கிட்டு போறது. உங்களை எல்லாம் ஊர்ல விட்டா முதல்ல என்னடா ஆகும்? முதல்ல இது காரணங்கள். கவி பேச தெரியுமா உங்களுக்கு? என்ன பேசுவீங்க? எங்க பேசுறதுக்கு எவ்வளவு காக்கை காக கூகை கூகை காக காகை காக்கைக்கு கோக்கைக்கு கைக்கைக்கு காக்கை காகன்னா தெரியுமா? என்ன காக்கா காக்கா கொக்கோ கொக்கோ காக்கா கை காக்கை காக கூகை கூகை காக காகை காக்கைக்கு கோக்கைக்கு கைக்கைக்கு காக்கை காகன்னா காக்கைக்கு குக்கைக்கு மரமத மரத்தில் ஏறி மரமதை தோழி சாய்த்தி மரமத மரத்தை கண்டு மரத்தால் மரத்தை குத்தி மரமத வழியே சென்று வளமனை கேட்கும்போது மரமது கண்ட மாதிரி மரமுடம் எடுத்தாங்க. மரத்துல ஏறி அது இதுல ஏறி அதை இத்துல வச்சு அது அப்புறம் அப்படியே காசை வாங்கி சம்பளத்தை கொடுத்து அவங்க புதுக்கோட்டைக்கு போய் நான் மதுரைக்கு போய் அப்புறமா ஏண்டா ஒரு கவி முழுமையா தெரியல. சரி கவி விட்டுருங்க. நான் பிரிக்கக்கூடிய கவி சேர்த்து படிக்க தெரியுமா உங்களுக்கு? நல்ல கதை. நாங்க எத்தனை குடும்பத்தை பிரிச்சு சேர்த்திருக்கோம். சேர்த்துருவீங்களா? சேர்க்க தெரியலன்னா சேர்த்துருவோமே. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. தங்கைக்கு நெருப்பிட்டு சொல்லுவாப்பா. சொல்றா இந்த மூத்தால் தான் பேசணும். தங்கைக்கு நெருப்பிட்டு தங்கைக்கு நெருப்பிட்டு தங்கைக்கு நெருப்பிட்டு அக்காலை ஏறுவா அக்காலை ஏறுவேன். வாங்கடா சிவனுக்குரிய கவியப்பாது. தங்கைக்கு நெருப்பிட்டு சொல்லு. தங்கைக்கு நெருப்பிட்டு அக்காலை ஏறுவான் அம்மானை கைபிடிப்பான் நக்கனவன் கவியை சொல்றான். முதல்ல தங்கைக்கு நெருப்பிட்டு தங்கைக்கு நெருப்பிட்டு அக்காலை ஏறுவான் அம்மானை கைபிடிப்பான் அம்மானை கைபிடிப்பான் நக்கனவன் நக்குனவன் அண்ணஞ்சி உண்ணி அண்ணன் சுண்ணி நல்ல மரியாதை அண்ணன் சுண்ணி அண்ணன் சுண்ணி அப்புறம் அண்ணஞ்சி உண்ணி அப்பனே ரொம்ப சந்தோஷப்பட சொல்லுவாங்க. மண்ணால வந்து மகாபாரதம் படிச்சிருக்கீங்களா? யாரு? எங்க 2 பேருமே ஒரே புக்கு மார்த்தாவணி தான் 2 பேரும் வாங்கி சந்தையில் வாங்கி. பாரதத்துல மொத்தம் அண்ணன் எத்தனை பேரு? 5 பேரு. யார் யாரு? மூத்தாலு கந்தசாமி சுப்பிரமணி. அதல்ல தர்மன் பீமன் அர்ஜுனே நகுலன். யார் யாரு? தர்மே பீமே அர்ஜுனே நகுலே சகாதேவன். இது பாண்டவர்கள் கூட்டம். ஆமா 5 பேரு. 5 பேரு. ராமாயணம் படிச்சிருக்கா? ராமாயணத்துல மொத்தம் அண்ணன் எத்தனை பேரு? 4 பேரு. யார் யாரு? ராமன் பரதன். உண்மையில ஒன்னு பாராட்டு கை தட்டி கொடுங்க. ராமனுக்கு தம்பி பரதன். ஆமா. லட்சுமணன் அல்ல. லட்சுமணன் 100 தாய் புள்ள. ஆமா. அப்ப சொல்லக்கூடியது ராமன் பரதன் தான் சொல்லணும். ஆமா. ஆனா உண்மையை சொல்லுங்க. ராமன் பரதன். சரி சொல்லுங்க. அடுத்து ராமன் பரதன் லட்சுமணன் செத்துருவன். செத்துருவியா? ஏன்டா செத்துருவன்ற காலகாத்தால அண்ணன் தம்பி 4 பேருனே. அண்ணன் தம்பி 4 பேர்ரா. அதான் சொல்றேன். அதேல வேற சொல்ற செத்துருவன் ஏன்டா சொல்ற? அண்ணன் தம்பி 4 பேருனே. ராமன் பரதன் லட்சுமணன் செத்துருவன். அடிச்சு மண்டன. டேய் காலகாத்தால அப்படி சொல்லாதடா. ராமன் சத்ருகனன். சத்ருகனே. சரி நான் யார் தெரியுமா? ஒரு எழுத்தானே மாறி போச்சு. எழுத்து எழுவது ஒரு எழுத்து கொள்வது வேண போட்ட வெள்ளும் கொண போட்டு கொள்வேன். நான் யார் தெரியுமா? அதோ தெரிகின்ற கிழங்கு மாமலை. எங்க அது? இப்படி ஒரு போய் சொல்லாம கடுப்பா வருமா? எங்க என்ன வரும்? கடுப்பு வருமா? வெறும் சீரியல் பூ வேப்ப மரம் தான். தண்ணி டேங்க் இருக்கு இவருக்கு. இங்க வா. இந்த அண்ணன் கைட்டு நிக்கிறா தெரியுதா? ஆமா. ஒரு மஞ்சள் வெட்டி ஊதா சட்டை தெரியுதா? பக்கத்துல வெள்ளை வெட்டி பச்சை சட்டை. ஆமா. எங்க அப்பா 2 பேர் உட்கார்ந்திருக்கா தெரியுதா? தெரியுது. கடற்கு தெரியுதா? கட்டடம் தெரியுதா? தெரியுது. அதுக்கு பின்னாடி பரவ மழை தெரியும். இல்லங்க. அது பின்னாடி மரந்தாயா இருக்கு. கருப்பாவுல போய் சொல்லுவானயா? இதடா புது பொருளையா இருக்கு. கருப்பாவுல போய் சொல்ல மாட்டாங்க. கருப்பாவுல நம்ம போய் சொல்லுவோமானே. ஏய் பாரியா தெரியும்? அட இல்ல இங்கடே அப்புறம் பாரியா அப்ப தெரியல. இல்ல. அப்ப என்ன விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? எனக்கு தெரியுது. என்ன தெரியும்? உங்க 2 பேருக்கு தெரியல. தெரியலங்க. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? யார் யாரு மாமியால வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மழை தெரியாது. யார் யார் அடுத்த முண்டாட்டி வச்சிருக்கானோ அவனுக்கு மழை தெரியாது. யார் யாரு தங்கச்சி முண்டாட்டி வச்சிருக்காங்களோ பாருங்க. அந்த மலை இருக்கு பக்கத்துல ஒரு ஆள் வெளியே இருக்கிறான் பாருங்க. அவர் கட்டரும் போது பாருங்க. அங்க கட்டரும்பு மட்டுமா சித்தரும்பு ஊர்கிட்டே இதுல ஏறுதுவாரு. எதுல? மலையில. சரிங்கண்ணே. காலம்பரம் நடக்காத வாழ்க்கை கோழி வந்து குரங்கு வைப்பாங்க. சித்தரும் பேருது.